எத்தி போயிட்டு வரட்டா? இன்னைக்கு டூட்டியை நேரத்திலே பார்க்க கிளம்பிட்டா. சும்மா ஊர் சுத்தியதுக்கு 10 மணி 11 மணி தான் போவா. இன்னைக்கு இன்னும் 8 மணிக்கு முன்னாடி சோத்த கூட திங்காம கிளம்பிட்டா. எங்க போற? இத்தி ஜனநாயக கடமையே செய்ய வேணாமத்தே, ஓட்டு போடியதுக்கு போறோம்த்தே. இல்ல காலையில தான் கூட்டம் இல்லாம இருக்கும், நேரத்து ஓடி போய் ஓட்டப்பட்டு வந்துட்டோன்னு வைங்களே, பிறகு சும்மா இருக்கலாம். ஆமா பத்தியா, நீ 10 மணிக்கு மேல ஆபீஸ் வரைக்கும் போயிருவ, கஷ்டமா இருக்கும். பிறகு போய் போட்டா அதனால காலையில வெள்ளன ஓடி போய் போடணும். என்ன இத்தி அதுக்கு மேல போனா கூட்டமா இருக்கும் தே, லைன்ல நின்னு நின்னு காலெல்லாம் வலி எடுக்க ஆரம்பிச்சிடும். இப்ப போனோம்னா ஆள் இருக்க மாட்டாவ, டக்குன்னு போட்டுட்டு ஓடி வந்துடலாம் தே. சொன்ன வேலையெல்லாம் செய்தியாம்டி? இது எல்லா வேலையும் செஞ்சாச்சு, பாத்திரம் கழுவி போட்டாச்சு, முத்தம் தூத்து போட்டாச்சு, எல்லா வேலையும் பார்த்துட்டு இருந்தே. துணியை சோப்பிடுறதுக்கு நினைச்சு வச்சிருக்கேன், வந்து சோப்பிட்டு தரேன். ஏம்மா காலையில தான் போய் ஆகணுமா? கொஞ்சம் நேரம் கழிச்சு போனாதான் என்ன? நீ என்ன கலெக்டர் வேலைக்கா போயிட்டு கிடக்க? மித்தம் தூத்து பாத்திரம் கழுவுற மட்டும் எல்லா வேலையும் முடிஞ்சிருமா? வீடெல்லாம் யார் சுத்தம் பண்ணுவா? அவங்க வீட்டுக்காரையும் இப்போ எந்திரிப்பாவனு சோறு கொடுக்கணும், ஒன்னும் நினைப்பும் கிடையாது அவளுக்கு. அந்த ஆளை போட்டு ஓடிறானா, கிழக்கடல ஒரு கிளவி கிடக்கால பொங்கி எடுத்து வைப்பான்னு வந்தோடனே கொட்டிக்கிடலாம்ல. போ பிறகு போய் போடலாம். இப்ப போய் வீட்டுல இவ்வளவு வேலையில பாரு, போயிட்டா காலையிலேயே காடை தூக்கிக்கிட்டு. இப்படி பொழுதன்னைக்கு வீட்டு வேலைன்னு பேசிட்டு இருக்காம ஒரு நாளையாவது கடமையெல்லாம் செய்யணும் கிளவி. என்ன கிளவியா? ஐயா அத்தை, உங்க காதுல கிளவினா கேட்டுச்சு? ஐயா குளவி பறக்குத, குளவி பூச்சி வண்டு மாதிரி இருக்கும்ல, அந்த பூச்சி கடிச்சிருமேன்னு சொன்னேன். நல்லா சொல்லுவ. வயசு மட்டும்தான் ஆயிருக்கு, முடி மட்டும்தான் டீ நிறைச்சிருக்கு, கண்ணுங்க அதெல்லாம் இன்னும் ஒன்னும் செய்யல, அப்படியே நல்லா தான் இருக்கு. கிளவின்னு சொல்லிட்டு குளவின்னு சொன்னாலாம். சரி அத்தை, நீங்க கோவப்பட்டீங்கன்னு இருங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். நேரம் ஆயிட்டு, பிறகு புஷ்பாக்கா லட்சுமி அக்கா எல்லாம் விட்டுட்டு போயிருவாவ. கிளவின்னு சொல்லிட்டா போற, போயிட்டு வாட்டி. விறகு மாதிரி நீட்டிட்டு இருக்க 2 காலை உடைச்சு அடுப்புல வச்சு போடுறேன். ஆளையும் அவளையும் பாரு, என்ன நக்கல் அடிக்கா. காலையில இவ ஓட்டுப்படல இருந்து இப்ப அழுதுட்டு கிடக்காவ. புஷ்பா, எங்க சோறு பொங்கி பாத்திரம்லாம் கழுவி போட்டாச்சு, துணியும் சோப்பு போட்டு கொண்டு மாடியில காய போட்டிருக்கேன். மழை எதுவும் பெய்யற மாதிரி இருந்தா எடுத்து வச்சிருங்க. என்ன வீடெல்லாம் தூத்து எல்லா வேலையும் முடிச்சாச்சு. உங்களுக்கு சாப்பிட்டது கொண்டு போறக்கெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன், கொண்டு போங்க. என்ன உங்க அம்மா எந்திரிச்சாவனா வர சொல்லுங்க. எங்க புஷ்பா காலையில இவ்வளவு அவசரமா கிளம்பிட்ட? என்னங்க ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேக்கிய? இன்னைக்கு ஏப்ரல் 23 ஓட்டு போட வேண்டாமா? நம்ம கடமையில போய் நிறைவேற்ற வேண்டாமா? 5 வருஷத்துக்கு ஒரு தடவை வாய்ப்பு தராவ நம்ம தலையெழுத்து மாத்திரக்கு. அன்னைக்கு வீட்டுல இருந்து எப்படி சரிப்பட்டு வருமா? அதான் காலையில 4 மணிக்கு போல எல்லாம் எந்திரிச்சு வேலை எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். அந்த ஆளு இப்ப போனோம்னா கூட்டம்லாம் ஒண்ணு இருக்காது, ஓட்டு போட்டு வந்துடாம பத்தியில. எனக்கு ஓட்டெல்லாம் ஞாபகம் இருக்குமா? நானும் தான் போட போகணும். நான் கொஞ்சம் பொறுத்து ஒரு சாயங்காலம் போல போய் போடலான்னு பாத்துட்டு இருந்தேன். நீ காலையிலே போறியோ? ஒரு கூட்டம் இருக்கு, வெயிலுக்கு அப்புறம் போவோம், வெயிலுக்கு அப்புறம் போகணும். ஒரு கூட்டமே இருக்குங்க. அது சாயங்காலம் போல அவ்வளவு பேர் வந்து குமிஞ்சிரவா பாத்துங்க. இப்ப என்ன பண்ணா யாரும் இருக்க மாட்டா, அவ்வளவு பொம்பளையிலும் வீட்டு வேலை பார்த்துட்டு கிடக்குங்க. அந்த ஆளு போய் போட்டு வந்துடலாம்ல. சரி புஷ்பா, வண்டியில கொண்டு விடட்டா? வேண்டாங்க, சத்தியா ஸ்கூல்ல தானே. நாங்க தான் இழுச்சக்கா, சின்ன பொண்ணு, சுடிதார்காரி, ஒத்தரோசம் எல்லாரும் வருவாளுவ. நாங்க அப்படியே பேசி பேசி எடுத்து மெல்ல போயிட்டு வரோம். பிறகு போயிட்டு நான் சந்தை போயிட்டு தான் வருவேன். துட்டு ஏதா இருந்தா தாரீல. சந்தைக்கு என்னத்துக்கு? எங்க இந்த சின்ன உள்ளி எல்லாம் காலி ஆயிட்டுங்க. போய் அந்த பக்கத்துல தானே சந்தை, அவ்வளவு தூரம் போறோம். அதான் மெதுவா பையன் நடந்து போய் வாங்கினோம்னா ஒரு 4-5 நாளைக்கு அவ்வளவு கிடையாது பத்தியில. கொஞ்சம் காய்கறி எல்லாம் வாங்கி போட்டோம்னா அதான் ஆளும் பேர் நடந்து போனோம்னா தெரியாது. எதுக்கு உங்களை எல்லாத்துலயும் உங்களை போட்டு கஷ்டப்படுத்திட்டு அதை நான் போகும்போது வாங்கிட்டு வந்துடலான்னு பார்த்தேன். எட்டி நீ ஓட்ட மட்டும் போட்டு வா, நான் வண்டியில தானே போறேன், போய் வாங்கிட்டு வந்துருவேன். நீ சுமந்துட்டு எப்படி வருவ? அங்க இருந்து வெயில் வேற இன்னைக்கு ரொம்ப அடிக்கி. பாக்குங்க, வெயில் இல்லைன்னா வாங்கிட்டு வரேன். அப்படி வெயில் இருந்துச்சுன்னா நாங்களே கூட வச்சுட்டு வரேன். பிறகு நீங்க போகும்போது எடுத்துட்டு வாங்க. பிறகு உங்க அம்மா எலும்புனாவுன்னா சொல்லுங்க, என்ன வர சொல்லி நான் லைன் போட்டு வைக்க அவியலுக்கும். சரி புஷ்பா, எங்க அம்மைக்குள்ள சாப்பாடுலாம் செஞ்சு வச்சிட்டியோ? சின்ன வீட்டுல உள்ள ஆம்பளை ஆளுகெல்லாம் வெளியில போனோம்னா ஒரு சட்டை எடுத்து மாட்டியதையும் ஒரு பேண்டை போட்டு செருப்பை போட்டு அந்த ஆளு இந்த வண்டியை தூக்கிட்டு பிட்டப்புன்னு கிளம்பிடுறது. நாங்க மட்டும் எங்கேயாவது வெளியில போனோம்னா இந்த பிள்ளைகளுக்குள்ள சாப்பாடு, உங்களுக்குள்ள சாப்பாடு, உங்க அம்மைக்குள்ள சாப்பாடு. அது மட்டுமா, வீட்டை தூக்கணும், மித்தத்தை தூக்கணும், பாத்திரங்களையும் போடணும், துணிக்கு சோப்பட்டு போடணும், அவ்வளவு வேலையும் பார்த்து வச்சுட்டு தான் வெளியே போக வேண்டியதா இருக்கு. ரொம்ப சரியா இருக்குமா? இல்லட்டி அவியல சுகர் இருக்குல்ல, எந்திரிச்சோடனே சாப்பிடணும்னு நினைப்பாவ. அதான் நீ செய்யலைன்னா கூட நான் செஞ்சு கொடுக்கலான்னு தான் கேட்டேன், இல்லைன்னா வாங்கினாலும் கொடுப்போம்ல, அதுக்கு தான் கேட்டேன். செஞ்சாச்சு. அவிய கோதுமை தோசை சுட்டு தேங்காய் சட்னி அரைச்சி வச்சிருக்கேன், எடுத்து கொடுங்க. காட்டுல சீனி போடாம அவியலுக்கு மாத்தியும் மூடி வச்சிருக்கேன். அது அவியலுக்கு தெரியும், அவிய கப்பையாதுன்னு. அவிய எடுத்து குடிச்சுக்கிடுவாங்க. நீங்க சொன்னா மட்டும் போதாவும், ஓட்டு போட போயிட்டா கொஞ்சம் கழிச்சு தான் வருவாளான்னு சொன்னா மட்டும் போதும். சரி புஷ்பா, இது ஆட்டோ வேணும்னா போன் பண்ணி விடிய, எல்லாரும் ஆட்டோல போயிட்டு வாங்க. வேண்டாங்க, 1.5 கிலோமீட்டர் தானே, மெதுவா பேசி பேசி நடந்து போயிருவோம். அவ்வளவு தூரம் போனோம்னா ஆட்டோவுக்கு பிறகு துட்டு கொடுக்கணும். இவ்வளவுலாம் ஒரே கஞ்ச பிசினாரி என் கையில தான் துட்டு போகும். நாங்க போயிட்டு வரோம், பேசி பேசி அப்படி மெதுல போயிட்டு வரோம். சரி புஷ்பா, போயிட்டு வா. கூட்டம் இல்லைன்னா ஒரு போன் படு, நானும் வந்து ஓட்டு போட்டு வந்துடுறேன். சரிங்க.
யாருக்கு ஓட்டு போட போற? அதெல்லாம் சொல்ல மாட்டேன். அவியவங்களுக்கு இஷ்டம் உள்ளதை அவியவே அமுத்திட்டுவாங்க. எனக்கு உள்ள இஷ்டம் உள்ளதை நான் மனசுல நினைச்சு வச்சிருக்கதை நான் போய் ஓட்டு போட்டு வருவேன். என்கிட்ட யாருக்கு ஓட்டு போட அதை கேள்வி எல்லாம் கேட்காதே, சொல்ல மாட்டேன் நான். சரிம்மா தாயே, போயிட்டு வா. சரிங்க, சொன்னதெல்லாம் மனசுல இருக்கட்டும். துணி மழை எதுவும் பெஞ்சிச்சுன்னு எடுத்துருங்க. சரி டி. ராமலட்சுமிக்கா, எப்படி இருக்கிய? நல்லா இருக்கேன் டி. காலையில என்ன கூட்டமா கிளம்பிட்டிய? இக்க காலை கடமையை செய்யறதுக்கு நீங்க செய்யலையா? நான் 5 மணிக்கே செஞ்சுட்டேன் நெட்டவளி. 5 மணிக்கேவா திறந்து வச்சிருக்காவ? திறந்து வச்சிருக்காவளா? அதை யார் கூட்டுவா? என் வீட்டு கக்கூஸ்ல நெட்டவளி. காலையில எந்திரிச்சு கக்கூஸ்லயும் போய் பல்லையும் விளக்கி குளிச்சுட்டு தான் இங்க வந்து இருக்கேன். அம்மா, நீங்க கக்கூசு போனது குளிச்சது இல்லாம நான் கேட்டேன். காலை கடமைன்னா நமக்கு ஜனநாயக கடமையை நிறைவேற்ற போலையான்னு கேட்டேன். நாங்களாம் ஓட்டு போடியதுக்கு போயிட்டு இருக்கோம். நீங்க என்ன கோழியை மேய்ச்சிட்டு இருக்கிய? காலையிலே போய் குளிச்செல்லாம் செஞ்சுட்டியல, பிறகு என்ன சாமியை கும்பிட்டு போய் ஓட்ட போட வேண்டியதானே? அடுத்த 5 வருஷம் அமைதியா நிம்மதியா அமையணும்ட்டு போய் ஓட்ட போட்டு வர வேண்டியதானே? ஓட்டு போட போதில அது இந்த மல்லியா சொன்னா, இப்ப காலையிலேயே போனா எல்லா பொம்பளையும் அங்கதான் இருப்பாளவோ, கூட்டமா இருக்கும். அதனால சாயங்காலம் மூலம் போவோம். பூத்து அடைக்கிற நேரத்துல போனோம்னா ஆளுகளே இருக்க மாட்டாவோ, போன உடனே போட்டந்தலான்னு சொன்னா. அதான் அந்த ஆளு இருக்கம்ட்டி 6 மணிக்கு போன சந்தையில நல்ல நல்ல காய்கறிலாம் போட்டு வைப்பவ. அந்த ஆளு ஸ்கூல்ல போய் ஓட்டையும் போட்டுட்டு காய்கறி அள்ளிட்டு வரலாம் பத்தியா? அதான் பைய போவேன் இங்கே வந்து இருந்துட்டு இந்த கோழியும் வச்சுக்கிட்டு. யார் சொன்னா? அவங்க மாதிரி நினைக்க ஆளு பூரா 6 மணிக்கு தான் வரும். அவ்வளவு வெயில்ல போக முடியாம கூட்டம்னு பயந்துக்கிட்டு வீட்டுல இருந்துட்டு அந்தால 6 மணிக்கு போய் குமிஞ்சு கிடக்கும் பாருங்க பூத்துல. இம்மா போவாங்க, காலையிலே கடமையெல்லாம் செய்யுங்க. என்ன எல்லா நாளுமும் வாட்டுப்படுத்தி 5 வருஷத்துக்கு ஒரு தடவை வாய்ப்பு தராவ. அதையும் பயன்படுத்திக்கலன்னா என்ன? போய் அழகா பயன்படுத்தி சாமியை கும்பிட்டு ஒரு பட்டையை கிட்டே எடுத்து போட்டு போவாங்க. சரிட்டி, கோழியை பூரா கொண்டு அடைச்சிட்டு மல்லியா வீட்லயும் போய் சொல்லிட்டு அவளையும் கூட்டிட்டு தான் போகணும். நீங்க எப்படி டீ போறியா? ஆட்டோல எதுவும் போறீங்களோ? நாங்களும் வரோம். துட்டு வேணா நாங்களும் பாதி போட்டு தாரோம் டீ. ஏக இல்ல, நாங்க பைய அப்படி பேசி போயிடலான்னு இருக்கோம். ஆட்டோலாம் பிடிக்கலக்கா. அப்படியே அவ்வளவு தூரம் நடக்க வேணாம் டீ. பிறவுத்தி அங்க சந்தையெல்லாம் இருக்குல்ல, எதனால வாங்கவே இல்லை. அங்க இருந்து அவ்வளவு தூரம் எல்லாத்தையும் தூக்கிட்டா வர முடியும்? அழகா ஒரு ஆட்டோ பிடிச்சு போனீங்கன்னா நடக்கவும் வேண்டாம், வெயிலும் படாது. அழகா போய் அங்கே ஓட்டு போட்டுட்டு சந்தையில ஏதாவது காய்கறி இருந்த பொருள் எல்லாம் வாங்கிட்டு வரலாம்ல. ஏக்கா, ரொம்ப நாள் ஆச்சு இந்த டவுனு பக்கம்லாம் போய் அழகா பைய பேசிக்கிட்டு கடை கண்ணின்னு வாய பார்த்துக்கிட்டு போலாம்ல. திருப்பி வர்றப்ப கூட ஒரு ஆட்டோவை பிடிச்சி ஏறி வரலாங்க்கா. போகும்போது அப்படியே அழகா பேசி எடுத்து போலான்னு முடிவு பண்ணியாச்சு. சரிக்கா, அப்படி பேசிட்டே இருந்தா நேரம் ஆயிரும். நாங்க போய் இந்த புஷ்பாக்கா வீட்லயும் இளிச்சக்கா வீட்லயும் என்ன செய்தாலும் பார்த்துட்டு கூட்டிட்டு போறேன். என்ன? சரி டி. கேட்டி, இந்த ஓட்டு போடுறதுக்கு ஒரு பேப்பர் மாதிரி தந்தாவல, சிலிப்பியா கிளிப்பியா? அதை எடுத்துட்டு வரணுமா இல்ல இந்த அட்டை எடுத்துட்டு வரணுமா? என்ன இருந்தாலும் எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்கம்மா. ஆதார் கார்டு, இந்த சிலிப்பு எல்லாம் எடுத்துட்டு வாங்க. அங்க வந்து எதை சொல்லுதாவளோ அதை கொடுத்தா போதும்ல. பிறகு அவ்வளவு தூரம் வந்துட்டு எடுக்க முடியாதுன்ட்டாவனா வீடு வரைக்கும் ஓடி வர முடியாது. அந்த உள்ளதெல்லாம் அள்ளிட்டு வாங்க. சரி நெட்டவலி. சரிக்கா, அப்ப நாங்க போயிட்டு வரோம். சரி டி. எக்கா, இளிச்சக்கா, எக்கா கேக்குவா? எட்டி புஷ்பா சொல்லு. எக்கா, அங்கிட்டு சுத்தி வர நேரம் வாத இங்க கூட நின்னு கூப்பிடலாமேன்னு கூப்பிட்டேன். வாங்கக்கா, ஓட்டு போட நேரம் ஆயிட்டல. அவளுக்குள்ள இந்நேரம் கிளம்பி நின்றுப்பாளுவ. வெளியில போனேன்னு சொல்லிட்டா போது, எல்லுன்னா என்னையா வந்து நிப்பாளுவ. இந்நேரம் கிளம்பிருப்பாளுவக்கா, வந்து யாசுவாளுவ. வாங்க போவோம். ஐயா புஷ்பா, நீ கிளம்பிட்டியோ? ஏட்டி இருட்டி, இப்பதான் பாலெல்லாம் கறந்து போட்டு நேரம் ஆயிட்டு இப்ப குளிச்சிட்டு இருக்கேன். அந்த ஆளு துணியை மட்டும் 2 டப்பா தண்ணியை கோதி ஊத்திட்டு ஓடி வரேன். அப்படியாக்கா? மட்டும் இந்த மாட்டுக்கெல்லாம் தீனி அதையுமே அள்ளி வச்சுக்கிட்டு பாலை கறந்துக்கிட்டு வீட்டுல எல்லாம் வேலை பத்தி நான் சோறு வீலுக்கு பசி தாக்க மாட்டாவ. அதனால சோத்தையும் கறியும் கொஞ்சம் பொங்கணும் லேட் ஆயிட்டு பத்துக்க. இப்ப அப்படி குளிக்கிறக்கேன்னு 2 டப்பா தண்ணியை மட்டும் கோதி ஊத்திட்டு வரேன். சரிக்கா, நான் இதுல நிக்கேன் வாங்க. அது அந்த அண்ணன் ஓட்டு கூட பண்ணவளாக்கா? நான் போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் புஷ்பா அவிய போறேன்னு சொல்லியிருக்காவ. இந்த மாடையெல்லாம் பார்க்கணும் பத்தியா, ஒத்தையில எல்லாத்தையும் போட்டு போக முடியாது. பிள்ளைகளும் நீ பள்ளிக்கூடத்துல இல்ல பத்தியா, லீவ்ல வீட்டுலதான் இருக்கு. அவிய நான் வந்ததுக்கு அப்புறம் அவிய போறேன்னு சொல்லிட்டு நிக்காவ. சரிக்கா, நம்ம காலையிலேயே போனா அவ்வளவு கூட்டம்லாம் இருக்காது. போட்டுட்டு ஓடி வந்தெல்லாம் பத்தியா, பிறகு விவியெல்லாம் போய் போடுவாவ. எங்க வீட்டாரையில இன்னும் போடல. கூட்டம் இல்லைன்னா பார்த்துட்டு சொல்ல சொன்னாவக்கா, அந்த அளவு வாரேன்னாவ. எங்க மாமியாரை தான் எழுமணுன்னு வர சொல்லியிருக்கேன். நம்ம லைன் போட்டு வைக்கலாம்ல. எங்க வீட்டாரை கூட வண்டியில வந்தாங்கன்னா எல்லாரும் போட்டு வந்துடலாம். சரி இவிய நான் வந்ததுக்கு அப்புறம் தான் போவாவ. சத்யாக்கு 18 வயசு ஆயிட்டுல, அவளுக்கு இன்னும் ஓட்டு வரலையோ? ஏக்கு 18 வயசு இன்னும் ஆகிறதுக்கு 2 நாள் இருக்குக்கா. இப்ப இன்னும் ஓட்டடி எழுதி கொடுக்கல. எழுதி கொடுத்துருந்தா இந்த வருஷம் போட்டிருக்கலாமா என்னமோ. ஆனா 18 வயசு ஆகாம தரமாட்டா பத்தியில ஆவல. சரி டி, குளிச்சுட்டு இப்ப வார என்ன? வாங்கக்கா, வாங்க பைய வாங்க.
எம்மா இந்த ஊர்ல உள்ள அவ்வளவு பொம்பளை இங்கதான் கிடப்பாளவு போலயே நம்மள மாதிரிதான் அவ்வளவும் வாயை பழந்து பாத்துக்கிட்டு நேரத்தோடி போனா கூட்டம் இருக்காது நேரத்தோடி போனா கூட்டம் இருக்காது அவ்வளவு இங்கதான் வந்து கிடக்கல. எம்மடி இவ்வளவுல ராத்திரில உறங்கிருப்பாளுவலா உறங்காம கிடந்தாளுவல இல்ல இங்க பாய வெட்டு இங்கே படுத்துட்டாளுவான்னு தெரியல. என்ன கூட்டம் 8 மணிக்கு. அதான் பாருங்கக்கா வெயிலுக்கு முன்னாடி போட்டுட்டு போயிடலான்னு எவ்வளவு சந்தோஷமா வந்து அங்கே வந்து பார்த்து இப்ப சாயங்காலம் வீட்டுக்கு போக மாட்டோம் போலயே. பேசாம இந்த ராமலட்சுமி அக்கா எல்லாரும் சொன்ன மாதிரி பையன் வந்திருக்கலாம் என்னட்டி வெயிலுக்குள்ள நிக்க சரியா இருக்கு. ச்சே, நேரத்தோடி போயிடலான்னு சாப்பிடாம வேற வந்துட்டேங்க. அப்பயே எங்க மாமியா சொல்லிச்சு என்னத்தையா தின்னுட்டு எடுத்துட்டு போ சாப்பிடாம போறியேன்னு. 2 பழங்கஞ்சியாவது எடுத்து வாயில போட்டு வந்திருக்கலாம். இப்ப பாருங்க இந்த கூட்டத்துல நின்று என்னதான் செய்ய போறேன்னு தெரியல. சேட்டி பேசாம யாராவது மயக்கம் போட்டு உளியாத மாதிரி உளுங்க அப்புறம் டக்குன்னு ஓட்டப்பட்டு ஓடிடலாம் பத்தியா. மயக்கம் போட்டா ஹாஸ்பிட்டலு தான் அனுப்புவா, ஓட்டு போட அனுப்ப மாட்டாவ. சரி எனக்கு வேணா ஒரு ஐடியா இருக்கு. இளிச்சக்கா கூட போனோம்னா யாராவது 2 பேரும் ஓட்டுப்பட்டு போயிடலாம். ஏன் கூட போனா ஏன் ஓட்டுப்பட்டுலாம். ஏக்கா அதுவும் 70 வயசுக்கு மேல உள்ள கிளவிகளுக்குலாம் நடக்க முடியாது பத்திலா. அதனால லைன்ல எல்லாம் நிக்கண்டாமா. அவிய கூட வரவிலும் ஓட்டப்பட்டு நேரா வீட்டுக்கு போயிடலாமாக்கா. லைன்ல எல்லாம் நிக்க வேண்டாம். அதான் சரி உங்க கூட போனோம்னா ஒரு 2 பேரும் ஓட்டு போட்டுடலாம்ல, அதான் சொன்னேன். நெட்டவள்ளி என் வாயை பிடுங்காத சொல்லிட்டேன். சும்மா பொது இடத்துல நிக்கமேன்னு மரியாதையா பேச இல்லைன்னு உன் 4 முடி ஆஞ்சிங்க கீழே பட்டு 4 சமட்டிடுவேன். என்ன பார்த்தா உனக்கு 70 வயசு கிளவி மாதிரியே தெரியுது. ஏங்கா குறைவா சொல்லிட்டனோ? நெட்டவள்ளி காலையில ஏன் ஆவிய போக்கிறதுக்குனே வந்திருக்காம இதுக்கா இவ கூட இவ்வளவு அவசரமா ஓடி இருந்தேன். மண்டைக்கு வழி இல்லாத மாதிரி பேசிட்டடக்கா கீர்க்கி. சரி அந்த ஐடியா வேணாங்க்கா, வேற ஒரு ஐடியா சொல்லட்டுமா? வாய் அடிச்சுக்கிட்டு நில்லு. ஐடியா வேணாம் ஒண்ணும் வேணாம். நீ வேணா போ. உன் கால் விலங்கல கை விலங்கலன்னு என்னத்தையாவது சொல்லிட்டு போ. சும்மா இருக்கவில எல்லாம் போட்டு சேரப்படுத்துவா. 70 வயசு ஆயிட்டு 80 வயசு ஆயிட்டுன்னு. அப்போ உனக்கு எனக்கு 70 வயசுன்னா உனக்கு எவ்வளவு வயசு? 90 வயசோ? இக்க நான் உங்களை விட சின்ன பிள்ளைலக்கா. ஆமா சின்ன பிள்ளை. பேண்ட் சட்டை மாத்த உடனே சின்ன பிள்ளையாக்கும் நீ. சரி விடுங்கம்மா, எதுக்கு வந்தீங்களோ அதை பார்ப்போம். வாட்டுப்படி எதுக்கு வந்துக்கிட்டு என்னென்னத்தையோ பேசிட்டு நடக்கும். சரி அக்கா ஏதாவது நடக்குமா? புஷ்பாக்கா ஏதாவது ஐடியா எதுவும் பண்ணுங்கக்கா. என்ன தட்டி செய்ய என்னையா வீட்டுக்காரனா வாட்டு குத்து நடத்தான். சரி நேரம் வந்து வாட்டு பட்டு போங்கன்னு எல்லாரும் மாதிரி நம்மளும் இந்த வெயில கிடக்கண்டினா பக்கமா பாடா வீட்டுக்கு போயிட்டுனாலும் திரும்பி வரங்கிறதுக்கு 1.5 கிலோமீட்டர் நடந்துலாம் வந்திருக்கு. ஏமா மூச்சு வந்துட்டு கேந்தி ஒன்றும் முடிய மாட்டேங்கி. ஏக்கா இப்படியே வெயில நின்னோம்னா தலை கறங்கி கீழே விழுந்து கிடக்க வேண்டியதாங்க. ஆளுக்கு ஒரு ஜூஸை போய் குடிச்சிட்டு அப்படி இட்லியோ தோசையோ பூரி ஏதாவது சாப்பிட்டுறலாமா? நம்ம இழிச்சக்கா துட்டு தருவாவ. சும்மா இரு நெட்டவள்ளி. ஏட்டி சோறு சாப்பிட போறேன் அங்க போறேன் இங்க போறேன்னு சொல்லி உள்ள லைனே விட்டுட்டோம்னா பிறகு நாளைக்கு அண்ணன் வாட்டு பட முடியாது பத்திட்டு அப்புறம் பிறகு இங்கனே தான் கிடக்கண்டி வரும். கொஞ்ச நேரம் பொறுமையா நின்று என்ன ஏதுன்னு பாப்போம். ஒரு 1/2 மணி நேரம் லைன் அசைற மாதிரி இருந்தா போடுவான். இல்லைன்னா பிறகு எதையா போய் சாப்பிட்டுட்டு வந்துட்டு யார்ட்டையா சொல்லிட்டு போய் கூட வந்து வரிசையில நிப்போண்டி. இப்ப அடங்காம நில்லுங்க லைன்ல. சத்தம் கட்டாம நில்லுங்க. கொஞ்ச நேரம் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு தான் போவான். ஆமா உங்களுக்கு என்ன கவலை? காலையிலேயே 4 லிட்டர் பாலை கறந்து பச்சையாவே வாயில ஊத்திட்டு வந்திருப்பிய. பிறகு உங்களுக்கு பசிக்காது தலைங்கறங்காது ஒன்றும் செய்யாது. நாங்க அப்படியா காலையில இருந்துச்சு எங்க மாமி என்ன வேலை வகுஞ்சு தெரியுமா? பாத்திரம் கழுவி மித்தம் தூத்து அவ்வளோ வேலையும் பார்த்து குளிச்சு கிளம்பி ஓடியிருந்தோமா. பசிக்கு தந்தாலும் வைத்த பசிக்கு என்ன செய்ய? பாருட்டி புஷ்பா 4 லிட்டர் பால் யாருனாலும் குடிக்க முடிய முடியாது பச்சைக்கு. நான் என்னைக்குனாலும் காய்ச்சின பாலாவது குடிச்சிருக்கேன். நான் டீயை போட்டால் 2 ஆசைக்கு குடிப்பேன். என்னெல்லாம் பேசிட்டு இருக்கா பாரு எனக்கு சரியா இருக்கு. விடுங்கக்கா நீங்க அவ பேசியதை கேட்காதீங்க. நம்ம இங்க என்ன நடக்குன்னு பார்ப்போம். பொம்பளை எல்லாம் பாருங்க அங்க இடையில ஆள் ஏறியதுக்கு சண்டை போடுதால நல்ல வேலைக்கு நம்ம லைன்ல நின்றுட்டோம். அங்க எங்கேயும் போய் நின்றுருந்தோம்னா அவ்வளவு வாயில இருக்கிறதும் கேட்கண்டி வந்திருக்கும். பிறகு 4 பேர் இருந்தாலே நைன் பிடிச்சிட்டு வருவாளுவ. இது 400 பேர்ல இருக்கு. எவடா எப்படா ஓட்டுப்பட்டு வீட்டு பக்கம் போவான்னு நின்றுட்டு இருப்பாளவோ. அதுக்கு இடையில போனோம்னா கடுப்பு தானே வரும். சரி நம்ம பையன் நின்று என்ன ஏதுன்னு பார்த்து ஓட்டுப்பட்டு போவோம்டி. ஆமாக்கா